நபியவர்களுடைய வார்த்தைகளை பார்க்கும்போது ஈமானுக்கும் நம்முடைய நல்ல குணங்களுக்கும் ரொம்ப தொடர்பு இருக்கு. ஈமான் என்பதற்கும் நல்ல குணங்களுக்கும் எந்த அளவுக்கு நபி சொல்லிட்டாங்கன்னா, உங்களுடைய ஈமானே பரிபூரணமாக ஆக வேண்டும் என்றால், நம்மளுக்கு ஈமான் வேணுமா வேணாமா? சரி, எவ்வளவு வேணும் நம்மளுக்கு? அதுக்கு அளவும் இல்ல, முடிவும் இல்ல. அப்ப ஆசைப்படுறீங்களா இல்லையா? ஆனா நபி சொன்னாங்க, அதுக்கு நீங்க வெறும் களிமா சொன்னா மட்டும் பத்தாது, வெறும் குர்ஆன் ஓதுனா மட்டும் பத்தாது. உங்களுடைய குணங்கள் சிறந்ததாக நல்ல குணங்கள் இருந்தால்தான் உங்கள் ஈமானே என்னவாகும். எதை கொண்டு போய் எங்க ஜாயின் பண்றாங்க பாத்தியா? நம்ம மனசோட சம்பந்தப்பட்ட விஷயத்த நம்ம லைஃபோட விஷயத்துல போய் ஜாயின் பண்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இதை நம்ம கவனிக்கணுமா இல்லையா? இதை விட இன்னொன்னு சொல்லவா? நபி அவர்கள் நல்ல உபதேசங்களை செய்யும் போது, உதாரணமா நீங்க உண்மையை பேசுங்க, உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரருக்கு தொல்லை கொடுக்காதீங்க, உங்க வீட்டுக்கு வர்ற விருந்தாளிகளை கண்ணியப்படுத்துங்க, உபதேசங்களை எல்லாம் நபி அவர்கள் சொல்லும் போது ஈமானோடு சேர்த்து சேர்த்துதான் சொன்னாங்க. எப்படி தெரியுமா? யார் அல்லாஹுவையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்டுள்ளாரோ அவர் உண்மையை பேசட்டும். நபி சொல்ல வர்ற விஷயம் உண்மையை பேசுங்கள். ஆனா எதோட ஜாயின் பண்றாங்க? அதே மாதிரி யார் அல்லாஹுவையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்டுள்ளாரோ அவர் தன் நாவினால் பிறருக்கு கெடுதல் என்ன செய்ய வேண்டாம், பேச. யார் அல்லாஹுவையும் மறுமை நாளையும் நம்புகிறாரோ அவர் தன் பக்கத்து வீட்டுக்காரருக்கு துன்பம் கொடுக்க வேண்டாம். இப்ப சொல்லு, ஈமானுக்கும் நம்ம கேரக்டருக்கும் சம்பந்தம் இருக்கா இல்லையா? அப்ப இத்தனை நாளா நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தோம்? ஜஸ்ட் ஈமான் சொன்னா வெறுமனே களிமாவோ சொல்றதோட சரி, அத மட்டும் தான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அப்ப நம்ம உண்மையை பேசுனா அதுக்கு பேர் என்னது? நம்ம பெரியவர்களுக்கு கொடுக்கிற மரியாதைக்கு பேர் என்ன? நம்ம வீட்டுக்கு வர்ற விருந்தாளிக்கு கொடுக்கிற கண்ணியத்துக்கு பேரு புரிஞ்சா? ஓகேவா தங்கம்? வீட்டுல சொல்லுவீங்களா? ஈமான பத்தி யாரு கேட்டாலும் சரி, இஸ்லாத்தை பத்தி, ஈமான பத்தி, அல்லாஹுவ பத்தி, ரசூலை பத்தி கேட்டாலும் கல்வியை நம்மோட வச்சுக்கவே கூடாது. நல்ல விளைவிக்கமா, இத மட்டும் மனசை பத்தி வச்சுக்க. ஒரு விஷயம் தெரிஞ்சாலும் சரி, அத போய் என்ன செஞ்சிரு சொல்லு.